அவங்க தாவேக்காரவங்க பேசுறது அவங்களுக்கு அரசியலே தெரியாதவங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் வந்திருக்காரு. மக்களுக்காகலாம் அவர் விஜய் அரசியலுக்கு வரல, தான் முதலமைச்சர் ஆகணும்னு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஆசையோடு வர்றவங்க கட்சியில் மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒற்றை குறிக்கோளோட வர்றவர் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சார், நாங்குநேரி விவகாரத்தை குறிப்பிட்டு இதுதான் சட்டம் ஒழுங்கு லட்சணமா அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அறிக்கை கொடுத்திருக்காரு. இதுதான் சொல்றேனே, அவங்க மணிப்பூரை கண்டிச்சு பேச சொல்லுங்க. தைரியம் இருந்தா விஜய்க்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுங்கிறத பேச சொல்லுங்க. பாஜகவை எதிர்த்து பேசவே பயப்படுவார். சார், அதே போல எடப்பாடி என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அதே நாங்குநேரி விவகார சம்பவம் வெட்கக்கேடானது. ஏதாவது ஒரு சட்டம் தன் கடமையை செய்கிறது. எந்த குற்றவாளியும் தப்பிக்கவில்லை. ஜெயலலிதா கொடநாடு வீட்டில் கொள்ளையடித்தவர்கள் அதிமுக காலத்தில், எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்தில் கொள்ளையடித்தவர்கள், கொலை செய்தவர்கள் கூட தப்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியிலே ஒரு காவல்துறைக்கு ஒரு புகார் வந்தாலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம்.